வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த பதிவில் ஏற்கனவே கேட்ட ஒரு அன்பரின் கேள்விக்கு சுவாமிஜியின் பதிலும், அதைத் தொடர்ந்து மற்றொரு அன்பரின் கேள்வியும் பதிவிடப்பட்டுள்ளது. அந்த அன்பரின் கேள்வியின் ஆடியோ ரெக்கார்டிங்கை கூர்ந்து கேட்டோம். சுவாமிஜியிடம் அவர் என்ன கேட்டார் என்பது சரியாக விளங்கவில்லை. ஆனால் அதற்கு சுவாமிஜி அவர்கள் கொடுத்துள்ள விளக்கம் மிக அருமை, அது தெளிவாக அமைந்துள்ளது. கூடவே அந்த பதிலில் சுவாமிஜியின் நகைச்சுவையான பதில் நம் இதழ்களிலும் புன்முறுவலை அளிக்கிறது என்பது சத்தியமான உண்மை. மேலும் சில அரிய உண்மைகளையும் அருள் தந்தை அவர்கள் கூறுகிறார்கள். கர்ப்ப காலத்தில் கடைப்பிடிக்க வேண்டிய கடமைகளை பண்பாட்டு வழியாக கண்ட உண்மை என்ன என்றும், கருவில் உள்ள குழந்தைக்கு எதனால் அதிர்ச்சி ஏற்படுகிறது என்றும், கருப்பைக்கு பலவீனம் ஏன் ஏற்படுகிறது என்றும் விளக்கம் தருகிறார்கள். அதே போல வித்து சக்தியை பற்றி இதுவரை கேள்விப்படாத ஒரு விளக்கத்தையும், கரவிஷம் என்பது பற்றிய விளக்கத்தையும் தருகிறார்கள். கரவிஷம் என்ற அந்த வார்த்தையும் புதிது, அதற்கான விளக்கமும் புதிது. அதாவது இதுவரை நாம் கேட்டிராத விளக்கம், அதாவது அதை பற்றிய வைத்திய விளக்கமும் சுவாமிஜி அவர்கள் தருகிறார்கள். மீண்டும் மீண்டும் கேட்டு தெரிந்து கொள்வோம், தெளிவுபடுத்திக் கொள்வோம். சற்றே விலகி இரும் பிள்ளாய் என்று நீங்கள் கூறுவது கேட்கிறது. நந்தி போல் மறைக்காமல் அருள் தந்தையின் பதில்களோடு உங்களை இணைக்கிறோம். வாழ்க வளமுடன். பிறந்த குழந்தை 18 மாத குழந்தைக்கு 9 மாதம் கரு உள்ள இருந்ததான் வயிற்றுக்குள்ள. இது எங்க நடந்தது, எங்க இருக்குது, இது எனக்கு வந்திருக்குது இப்போ அது கேள்வி. அப்புறப்படுத்தும் ஆபரேஷன்கள் இந்தியாவில் இவ்வாறு ஆபரேஷன் இந்தியாவில் நடந்த நேரிட்டு இதுவே விளம்பரங்கள் கருதப்படுகிறது. 18 மாத ஆண் குழந்தைகளுக்கு வயிற்று போராடி அவதிப்பட்டுக் கொண்டிருந்தது. பிறகு கடுமையான வயிற்று அக்குழந்தைக்கு ஏற்பட ஆரம்பித்தது. குழந்தையை பரிசோதித்த டாக்டர் வயிற்றில் கட்டியிருக்கிற நஞ்சைக்கு சூரத் ஜெல்லாஸ்பத்திரியில் குழந்தையை கேட்டார். டாக்டர் தலைமையை டாக்டர்கள் குழந்தையை வயிற்றில் செவ்வாயை ஆபரேஷன் நடத்தியது. 15 சென்டிமீட்டர் நீளம், 15 சென்டிமீட்டர் அகலம், 700 கிராம் எடையுள்ள ஒரு கருவை குழந்தையை வயிற்றில் எடுத்தார். ஆபரேஷன் செய்து முடிந்த 210 நிமிடம் ஆயிற்று. எடுக்கப்பட்ட கருவுக்கு கை, கால் சற்றே குறைந்திருந்தன. தலையில் நோக்கு இருந்தது. அது இது எப்படி வரணும்ன்றது இங்க கேள்வி. முன்ன அந்த பேப்பர்ல போட்டானே அவனையாயிலும் கேட்கலாம், அல்லது ஆபரேஷன் செய்தாங்களே அந்த டாக்டரே கேட்கணும். ஆனா இப்ப நான் விட்டுட்டேன். ஆனா நான் சொல்றேன், எனக்கு தெரியும் நல்லா அது எப்படி உண்டாகுதுன்னு. அதாவது கர்ப்ப காலத்துல உணர்ச்சி கூடாது. 5 மாதத்துக்கு மேற்பட்டதுன்னா கர்ப்ப காலத்துல உணர்ச்சி கூடாது. அது ரொம்ப பேருக்கு தெரியவில்லை. அது தெரியணுன்றதுக்காக இந்து சமயத்துல ஒரு ஒரு வரம்பு வச்சிருந்தாங்க. 5வது மாதம் கர்ப்பம் ஆன உடனே பையன் தாடி வளர்த்தணும், அப்படி ஒரு சடங்கு இருந்தது. அதாவது சன்னியாசி எடுத்துக்கணும்ன்றது அர்த்தம். இப்போ தாடி வச்சுக்கிட்டு ஆபீஸுக்கு போக முடியாது, அதனால அப்பப்போ கட் பண்ணிக்க வேண்டியதா இருக்குது. அதனால அந்த பழக்கம் போயிடும். அதனால என்ன அர்த்தம்னா, அந்த பண்பாட்டு வழியே அவர்கள் கண்ட உண்மை அந்த சமயத்துல உடல் உறவு இருக்குமே. ஆனால் குழந்தைக்கு கருவில வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய குழந்தைக்கு அதிர்ச்சி ஏற்படும் ஒன்று. அதே போல கருப்பைக்கு பலகீனம் உண்டாகும் 2. இந்த வித்து சக்தி இருக்குங்கள, அது ஜீரணமாக முடியாத குடல் எல்லாத்தையும் ஜீரணம் பண்ணிடும். விந்து மாத்திரம் ஜீரணம் பண்ணது முடியவே முடியாது.
அத்தகைய ஒரு பெரிய ஆற்றல் பெற்ற ஒரு ரசாயன துண்டு வித்து. அது எவ்வளவு நாள் போனாலும் அது பக்குவமா இருந்தா அப்படியே இருக்குமே தவிர அது ஜீரணமே ஆகாது. அது ஒட்டி காய்ந்து அப்படியே அதுல ஒரு ரணமோ புண்ணோ ஒன்னா ஆகலாம், ஆனா அது ஜீரணம் ஆகாது. அதனால்தான் விந்து மாதம் இந்த இரண்டில ஏதேனும் ஒரு சிறு எடுத்து மற்ற உணவுப் பொருட்கள் விஷயத்தை அரைச்சு உள்ளுக்கு கொடுத்துட்டா யாருடைய விந்துவோ யாருடைய நாதமோ அவர்கள் பெரிய விருப்பமோ அவர்கள் நினைக்கிறத போல இவர்கள் நினைவு செயல்படவும் வேண்டியது கரவிஷம் என்றது பேரு. கரவிஷம்னா கையினால வைக்கப்பட்டது கரவிஷம். இதுக்கு அதை தீர்க்கக்கூடிய முறைகள்லாம் வைத்தியத்துல இருக்கு, எனக்கும் தெரியும், அதையும் தீர்க்கணும்னு வச்சுக்கோங்க. ஆனால் அது ஏன்னா அது ஜீரணிக்க முடியாதது. கோவனா ஒட்டிக்கும், மற்ற பொருளெல்லாம் ஜீரணிச்சிடும், அது ஜீரணிக்காது. ஒட்டிக்கொண்டா அப்படியே இருந்து நாலாவட்டத்துல இருந்து புண்ணாகும். அதெல்லாம் ஏதோ மருந்து வச்சுட்டாங்க அவனுக்கு வயிற்று வலிக்குதுன்னு கூட சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரியில ஜீரணிக்க முடியாத பொருள் வித்து. அது எப்படி எக்கச்சக்கமாக கருப்பை அந்த சமயத்துல திறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் விந்து கிருமிக்கு நடந்துட்டே போய் கருப்பையில நுழையக்கூடிய சக்தியும் உண்டு. அப்படி நுழைந்து விட்டால் எங்கேயாயிலும் தேக்கம் உண்டாயிட்டா அது வாட்டுக்கு அப்படியே இருந்துட்டு இருக்கு.